வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு நான் காஃபியை சூடு பண்ணிட்டேன். ஏன்னா மாடு கட்டிட்டு காஃபி கேட்டாங்க. சரின்னு அவங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் சூடு பண்ணி குடிச்சிக்கிட்டே அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெயும் ஊற்றிட்டேன். அடுப்பு சிம்மில் இருந்துச்சு. அப்புறம் வேகமாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்பு கையிலேயே வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் சரி பக்கத்து அடுப்பு காலியாக இருந்துச்சு. அது மேலே ஒரு தட்டில் செல்ஃபி ஸ்டிக்கை செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே தாளிக்கிறதுக்கான வேலையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். கரெக்டாக அந்த சட்டியை ஃபோக்கஸ் பண்ணுதானு. சோம்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு நல்லா 2 வெடித்தோடனே வெங்காயத்தை ஒரு 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி ஒரு 3 தக்காளி, ஏன்னா ரொம்ப தக்காளி போட்டால் புளிக்கும். அதனால் 5 வெங்காயம், ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுறணும் முன்னாடியே. ஆமாம், அப்போ தான் கண்ணும் எரியாது, வெங்காயமும் சீக்கிரம் உரிச்சிடலாம். ஒரு 5 வெங்காயம் உரிக்க முடியாமல் இல்லை, இருந்தாலும் அது ஒரு மாதிரி லேட் ஆகும். நம்ம சமைக்கிற பொருள் எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தானே எடுக்கிறோம். காய்கறியெல்லாம் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போடும்போது அது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிரும். ஆமாம், சுருங்கி இருக்கும். இந்த காலிஃப்ளவர்லாம் இப்போ சந்தை அன்னைக்கு வாங்கினது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே சுருங்கி இருந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயம் நல்லா வதக்கிடணும். ஆமாம், இதுக்கு இப்போதைக்கு எந்த தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா தக்காளியிலையும் தண்ணி இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கி கொஞ்சம் கலருமே மாறினா தான் அந்த வெங்காயம் நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டே அதிகமாக இருக்கும். வெங்காயம் தக்காளியில் உள்ள டேஸ்ட் தான் காய்கறிகளில் இறங்குறது. காஃபியும் அப்பப்போ குடிச்சுக்குவோம் ஊட காஃபி குடித்தா தான் வேலையே ஓடும் நமக்கு. ஆமாம், அதனால் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிக்கிட்டே கடைக்கும் ஆள் வந்துச்சு, அதையும் பார்த்துக்கணும். இங்கிட்டு டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஓடி போய் அதை வால்யூமை கட் பண்ண சொன்னேன். ஏன்னா நம்ம ஓன் வாய்ஸாக தான் கொடுத்தேன். அப்புறம் இந்த சட்டி வதக்குற சத்தம் கரெக்டுன்னு கேட்டுச்சு. சரி, நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டு தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அடுத்து தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையும் போட்டு நல்லா அப்படியே வதக்கிக்குவோம். இப்போ இந்த அடுப்பு நல்லா வேகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னும் சீக்கிரம் எனக்கு வேலையாகும். இதுக்கு ஒரு விடிவு காலமே எனக்கு பிறக்கல. சரி பார்க்கலாம், எல்லாத்தையும் சமாளிப்போம். போட்டு நல்லா வதக்கிட்டேன். இதில் என்னென்னலாம் சேர்க்கணுன்னா மஞ்சப்பொடி, சிக்கன் வறுவல், வீட்டு மிளகா பொடி, இது 3மே சேர்க்கணும். நமக்கு எவ்வளோ அளவோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் சும்மா எதார்த்தமாக அந்த இவ்வளோலாம் ஸ்பூனில் எடுக்காமல் சும்மா எதார்த்தமாக அவ்வளோதான் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் வறுவல் ஏற்கனவே யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன், கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதையும் எடுத்து போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து அதோடு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி. ஏன் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடினா இதுவும் கலராக இருக்கும். அது கடை மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா அது அப்படியே சிகப்பு கலராக இருக்கும். அது வெயில் டயத்தில் கடை மிளகாப்பொடி நான் அந்த இதுவுமே கொஞ்சம் தான் போட்டேன். அதையும் இதையும் சேர்த்தோம்னா அவ்வளோதான், வயிறுலாம் காந்த ஆரம்பிச்சிடும் அடிக்கிற வெயிலுக்கு. அதுவும் அதனால் அதையும் கொஞ்சம் நல்லா வீட்டு மிளகாப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிட்டேன். போட்டு 2ஐயும் நல்லா வதக்கிடணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சிக்கன் வறுவல் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா சிக்கன் பொடி சேர்த்துருக்கோம்ல, அதில் போட்ட அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்ந்து இதில் கிடைக்கும் போது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன், ஏன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன். அதோட ஊற்றி நல்லா வதக்கிட்டேன். ஆல்ரெடி நான் சுடு தண்ணி வச்சு காலிஃப்ளவரை கட் பண்ணி 2 தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு அதில் போட்டுட்டேன். கொஞ்சம் ஏன்னா நம்ம சந்தன்னைக்கு தான் வாங்குகிறோம், அது கொஞ்சம் அப்படியே வதங்கின மாதிரி இருந்துச்சு. சரின்னு நறுக்கி சுடு தண்ணியில் போட்டு ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். அப்புறம் அதை அப்படியே எடுத்து நல்லா அலசிட்டு மறுபடியும் ஆமாம், அதில் ஏன்னா பூச்சி இருக்கும், சுடு தண்ணி ஊற்றினாலும் திரும்ப கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அலசணும்.
ஏன்னா சுடு தண்ணி ஊற்றினோன்னே உள்ளேருந்து பூச்சி வெளியே வரும். அப்போ அதை அப்படியே தூக்கி அள்ளி போட்டக்கூடாது. மறுபடியும் கொஞ்சம் நல்லா அலசிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதோட போட்டு நல்லா சமைக்கும் போது பூச்சி புழுவெலாம் கண்டிப்பாக காய்கறிகளில் இருக்கும். ஆமாம், அதை நல்லா நம்ம பார்த்து க்ளீன் பண்ணி சமைக்கணும். அதுதான் சமையல்லே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஆரோக்கியம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். பூச்சியோடு அள்ளி போட்டு சமைச்சிடக்கூடாது. எப்போவுமே கவனமாக காய்கறிகள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக நல்லா அலசி சமைக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தூக்கி பக்கத்து அடுப்பு கொஞ்சம் லேட்டாக தான் எரியும். லேட்டானா கொஞ்சம் சிம்மிலே எரியும். அதுக்கப்புறம் இந்த அடுப்பில் ரசத்தை தாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சட்டியை கழுவிட்டு வர சொன்னேன். அது கழுவி ஆல்ரெடி வேறு சட்டி இருந்துச்சு. அது வேணாம்மா சின்ன சட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பெரிய சட்டிலே தாளிச்சிடும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சட்டியை எடுத்து அதை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பெருங்காயம் இது வந்து 2 ரூபா தான் இந்த பாக்கெட் ஆச்சு. இது ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே கொட்டிடணும். கொஞ்சம் தான் இருக்கும். நல்லா அது கொஞ்சம் இதானோடனே பொரிஞ்சோடனே தூள் தானே கருகிடும் டக்குன்னு. உடனே 2 நிமிஷத்துலேயே அப்படியே போட்டுடணும். 1 நிமிஷத்துலேயே செகண்டில் கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை கருவேப்பிலை அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்சிருச்சுன்னா அதோட ருசி இருக்காது. அதையும் போட்டு ஒரு 4 வரமிளகாவும் பிச்சுக்கிட்டேன். போட்டு நல்லா தாளிச்சிட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு அப்படியே இடிச்சிட்டேன் உரலில் போட்டு. இது கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, புளி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ஆல்ரெடி நான் கரைச்சிட்டேன். பச்சை கருவேப்பிலை நான் ரசத்துக்கு நிறையா சேர்த்துக்குவேன். அப்போ தான் அது நல்லா வாசமாக இருக்கும். கொத்தமல்லியை போட்டு இடிச்சிட்டேன். நல்லா நைஸாக இடிச்சிட்டேன். இலையாக காஞ்சி போட்டு இடிச்சிட்டேன். அந்த தண்டு கொஞ்சம் அழுகிருச்சு. அதனால் அதை இலையாக ஆஞ்சி இடிச்சிட்டு ரசத்தை கரைச்சி வச்சுட்டேன். தூக்கம் இல்லை ஒரு கையில். அதுக்கப்புறம் ரசத்தை தூக்கி ஊற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு ஜீனி. உப்பு வந்து நம்ம ரசத்துலேயே கரைச்சிட்டோம். அதனால் உப்பு போடலை. ஜீனி மட்டும் போட்டு நல்லா கிண்டி ரசம் மட்டும் கொதிக்க விட்டுறக்கூடாது. கடுத்து போயிடும். நல்லாவே இருக்காது. நுரை கொட்டி வந்தோடனே அப்படியே இறக்கி வச்சிடணும். சோறு ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே சோறு தான் வடித்தேன். வடித்து கீழே கமுத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் காலிஃப்ளவர் வறுவல் நல்லா வத்திருச்சு. இந்த அடுப்பு அவ்வளோவா எரியாது. காலிஃப்ளவர் வறுவல், சிக்கன் பொடி போட்டு, இது உருளைக்கிழங்கும் சிக்கன் பொடி போட்டு வறுப்பேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகுலாம் நான் உருளைக்கிழங்குல சேர்க்க மாட்டேன். ஆமாம், காலிஃப்ளவர் வறுவல், ரசம் தாளித்து விட்டாச்சு. கீழே சோறு வடித்து போட்டாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.